இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த பென்சிலிங்கை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு இமேஜில் பென்சில் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த இமேஜ் எப்படி பென்சில் ரிமூவ் பண்ணுறது பார்க்கலாம். வித்தின் 2 steps. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து செலக்ட் த பென்சிலிங் அண்ட் we can use the contact forever fill. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சு செலக்ட் பண்ண போகிறோம்னா, ப்ரஷ் டூலை வச்சு ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு இப்போது ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பென்சிலோட 1 mm அதிகமாக சைஸ் வச்சு பென்சிலோட சைஸை இந்த மேனுவலாக இதை வந்து ஸ்கெட்ச் கலர் செலக்ட் பண்ணால் வராது, கொஞ்சம் கிளாஸாக அக்யூரேட்டாக வராது. நம்ம இப்போது 1 கிளிக் இங்கே கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அந்த பென்சிலோட எண்டில் ஒரு கிளிக் கொடுத்தோன்னா அது வந்து ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும். அதே மாதிரி எல்லா பென்சிலும் கொடுங்க. இந்த எண்டில் ஒரு கிளிக் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த எண்டில் இருக்கும். இங்கே ஒரு கிளிக், அந்த எண்டில் ஒரு கிளிக். அதேமாரி எல்லா பென்சிலுக்கும் ஃபுல்லாக கொடுத்துட்டு எல்லா பென்சிலுங்க கலர் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து பென்சிலை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பென்சிலில் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்போம். இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து சிசி இல்லை. சிசி 2009 எப்படின்னா அந்த போயிட்டு எடிட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த லேயர் நம்ம செலக்ட் பண்ண லேயரை ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் கொடுத்து சப்ஜெக்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை ஆல்ரெடி இந்த ஸ்கெட்ச் பண்ண லேயரில் கண்ட்ரோல் வச்சு அதை கிளிக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன அப்புறம் ஹைட் பண்ணிடுவேன். ஹைட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஜெக்ட் லேயரை ஆக்டிவில் வச்சுட்டு எடிட் கான்டாக்ட் அவர் ஃபில் அதில் போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த லோடாகி ரிலீஸ் ஆன பிறகு இந்த பென்சில் ரிமூவ் ஆகிடும். ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம பென்சிலிங்கை ரிமூவ் பண்ணுறது எப்படி பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பில் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்ப்போம். இப்போது சம் எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். பாருங்கள்,
இப்போ பாருங்க பென்சில் ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபோட்டோஷாப் CC20 விஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஃபோட்டோஷாப் CCயில் 2019 and 2020 அந்த 2 விஷனில் மட்டும் இருக்குது. CX6 இருக்குது, ஆனால் வந்து அது அக்யூரேட்டாக வராது. இப்போ இதில் எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இப்போ கிளிக் ஓகே ரிமூவ் ஆச்சு. கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இப்போ சைஸ் அன்வான்டெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணணும், பிளாராக தெரியுது. நான் என்ன பண்ண போகிறேன், க்ளோன் டூல் எடுக்க போகிறேன். க்ளோன் டூல் எடுத்துட்டு க்ளோன் டூலை எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் அது மாதிரி ஹேஷ் ஆகிருக்கோம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை செலக்ட் ஆல் எங்கே உங்களுக்கு அந்த எந்த கலருங்க அந்த டோன், இந்த டோன் வந்து இங்கே வரணும்னா இப்போ அவங்க வந்து ஹாஃப் கிளிக் பண்ணி ஒரு கிளிக் கொடுத்துட்டு இப்போ ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இப்போ அக்யூரேட்டாக வந்துருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சொன்ன எஃபெக்ட்னா ஃபில்டர் கேமரா ரா ஃபில்டரில் போயிட்டு இதை சன்னியாக மாற்றலாம், இல்லை சன்னி ரைட் மோடு எல்லாமே இருக்குது. ரைட் மோட்லாம் கேமரா ஃபில்டரில் போயிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். பேருங்க சப்ஜெக்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் சனி ஆகிடுச்சு. லைட்டாக கொடுத்தாங்க, இது 0 இருக்குதுங்க. இது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இது 0 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலரிஷாக இருக்குது. இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுது. பிளாக் அண்ட் ஒயிட் இதுதான் சிம்பிள் வே டு ரிமூவ் த பிளென்ஸ் நேம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.